வணக்கம். இன்று ஏப்ரல் மாதத்தின் 9ஆம் தேதி செய்திகளுக்கு குறைவில்லாத ஒரு நாள். நாடாளுமன்ற அமர்வுகளில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் 3 விடயங்கள் குறித்தான செய்திகள் இந்த நாளில் இருக்கின்றன. அதில் 2 அவரது உரைகளை பற்றியது. அதுபோல பயங்கரவாத தடை சட்டம் இது குறித்தும், காணாமல் போனோர் குறித்தும், இல்லாவிட்டால் காணாமலாக்கப்பட்டோர் குறித்தும் என்பது திருத்தமான மொழிப்பிரயோகம் பிரதமர் இந்த நாளில் பேசியிருக்கின்றார். ஆனால் சாணக்கியன் கேட்கின்றார், பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு உங்களால் செய்ய முடியாதவற்றை முடிந்தால் எனக்கு பிரதமர் பதவியை தாருங்கள், செய்து காட்டுகிறேன் என்று சவால் விடுகின்றார். அப்படி அவர் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்று சாணக்கியன் பேசிய நாடாளுமன்ற உரையிலே சபைக்கு பொருந்தாத வார்த்தைகள் இருந்ததாக சபை அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதீசவும் பிரதமரும் இந்த நாளில் சபாநாயகரிடம் முறைப்பாடு அளித்திருக்கிறார்கள். அப்படி என்ன விடயம் பேசப்பட்டது என்று நாங்களும் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அவரது நாடாளுமன்ற உரையையும் ஒரு சில பகுதிகளை உங்களுக்காக தருகிறேன். இதேவேளை இன்றைய நாளில் மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் நேற்று பிரதி அமைச்சர் நளின் ஹேபகே உரையாற்றினார் என்று சொல்லி நிறைய விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே பகிரப்பட்டதை, அப்படியான பொய்யொன்றை சொன்னாரா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதுவேளை ஜனாதிபதியாக முன்பிருந்த ரணில் விக்ரமசிங்க குறித்து திடீரென்று பாராட்டு மழை நாடாளுமன்றத்திலும் வெளியே சமூக வலைத்தளங்களிலும் ஏனைய இடங்களிலும் பேசப்படுகின்றன. ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது மட்டும் ஜனாதிபதியாக இருந்தால் ஒரே தொலைபேசி அழைப்பிலே ட்ரம்ப் இப்பொழுது அதிகரித்தாரை டரிஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரஸ்பர வரி, அந்த வரி தீர்வுகளை குறைத்திருப்பார் என்று சொல்லி இந்த நாளில் சபையிலே சொல்லப்பட்டுகின்றது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக ஹர்ஷ டி சில்வா எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அரசாங்கத்தின் பல பொய்களை புட்டு வைத்திருக்கின்றார். அவர் நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த விமர்சனங்கள் வெளியிலிருந்தும் இப்பொழுது வர ஆரம்பித்திருப்பதை கவனிக்கிறோம். இந்தியா இப்போது நல்லமா, அந்த நல்லமா என்றவுடன் எங்களுக்கு சாமர சம்பத்தா ஞாபகம் வருவார். ஆனால் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற கூட்டத்திலே அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்தியா இப்போது நல்லமா, இந்தியாவோடு ஒத்துப்போகின்றீர்கள் என்று. இதற்கு டில்வின் செல்வா ஒரு பக்கம் பதில் வழங்கியிருக்கின்றார். அவை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள், குறிப்பாக மிக முக்கியமாக இந்த நாளில் பிரேக்கிங் நியூஸாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக நேற்று கைது செய்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர், முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இல்லாவிட்டால் பிள்ளையான் 72 மணித்தியாலங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட நீதிமன்றம் இந்த நாளில் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே இந்த விடயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி இன்றைய நாளில் இந்த செய்திகளிலே சொல்ல போகிறேன். முடியுமானவரை விரைவாகவும் முக்கியமான விடயங்களையும் கொண்டு வர பார்க்கிறேன். விரைவாக பேசுவோம். இன்றைய நாளில் முதலில் நாங்கள் ஜனாதிபதி சொன்ன ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஜனாதிபதியின் 2 முக்கியமான உரைகளை பற்றி சொல்லியிருந்தேன். முக்கியமாக நளின் ஹேபகே என்ற பிரதி அமைச்சர் காலியிலே வைத்து ஆற்றிய உரையின் போது அவர் சொல்லியிருந்த ஒரு பொய்யாக ஊடகவியலாளர்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் மட்டுமல்ல ஆளுந்தரப்பு அமைச்சராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் வெளிநாட்டு நிதி கையிருப்பு இலங்கையிலே முன்பு அரசாங்கம் பதவியேற்ற வேளையில் 20 மில்லியனாக இருந்தது என்றும் இப்போது அது 6 பில்லியனாக அதிகரித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் 4.5 மாதத்துக்குள் செய்த விடயம் என்று அவர் சொல்லியிருந்த விடயம் உண்மையில் தவறானது. ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விட்டு செல்லும் போதே அது கிட்டத்தட்ட 6 பில்லியனாகத்தான் இருந்தது என்பதை அமைச்சர் மத்திய வங்கியின் எடுகோளை இல்லாவிட்டால் மத்திய வங்கியின் தரவுகளை எடுகோளாக வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதீச வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி இன்று ஆற்றிய உரையின் போது ஒரு தேர்தல் பிரசார கூட்டம், அதில் ஆற்றிய உரையின் போது ஜனாதிபதி சொல்வதை கேளுங்கள். විදේශ සංචිත ඔබට මතකයි බිඳුවට හිඳිලා තිබුණා. අද මෑත කාලේ වැඩිම විදේශ සංචිත වාර්තා කරා මේ මාර්තු මාසෙ 30 වෙනකොට අපේ රටේ විදේශ සංචිත ප්‍රමාණය $6 බිලියන 6.5 ඉක්මවා යනද විදේශ සංචිත ප්‍රමාණයක් අපිට එකතු කරගන්න සමත් වී තිබෙනවා. මේ නිකන් නෙමෙයි. වාහන ආනයන වෙළඳපොළ අපි විවෘත කරලා තහනම් කරලා තිබුණා ගොඩක් බහන්න ආනයන කිරීම. අපි තහනම් අයින් කරා. ඒ විතරක් නෙමෙයි. අපි ණය ප්‍රතිවගත කර ගැනීම සඳහා $500 මිලියන 500කට ආසන්න විඳලක් අපි ණය හිමියන්ට ගෙව්වා. පහුගිය දෙසැම්බර් මාසයේ $500 මිලියන 500ක් විතර අපි ණය හිමියන්ට ගෙව්වා. ඒ සියල්ල කරලත් අද අපේ ඩොලර් සංචිත ප්‍රමාණය බිලියන 6.5 ඉක්මවා ගින් තිනවා අවුරුදු 7-8කට පස්සේ. මතක තියාගන්න. அதாவது இவர் குறிப்பிடுகிறார், ஆட்சிக்கு தாங்கள் வந்த போது பூஜ்ஜியமாக இருந்தது வெளிநாட்டு நிதி கையிருப்பு. இப்போது அதை 6.5 பில்லியன் டாலர்களாக தாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். இது சரியானதா என்றால் மத்திய வங்கியின் வெளியீடுகள் தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் பதியப்பட்ட வெளியீடுகள், அதுபோல ஆண்டு வாரியாக பதியப்பட்ட பதிவுகளை நாங்கள் அவதானித்து பார்த்தால் அப்படியான ஒரு விடயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறது. இந்த தரவை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது திரையிலே தெரிகின்ற தரவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மத்திய வங்கியின் வெளிப்பாடுகளுக்கு அமைய
இது எப்போதும் இவ்வளவு குறைந்ததாக காணப்பட்டிருக்கவில்லை, இல்லாவிட்டால் 0 என்ற மட்டத்துக்கு சென்றிருக்கவில்லை. குறிப்பாக விழுந்து கிடந்த இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவர் என்று பாராட்டப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது காலத்திலே இது மிக அதிகமாக பேணப்பட்டிருந்தது, இல்லாவிட்டால் அதிகமான உயர்வாக பேணப்படுகின்ற ஒரு காலமாக இது அமைந்திருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்துவதாக இது அமைந்திருக்கிறது. இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு நிதி கையிருப்பு, இல்லாவிட்டால் வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்பானது எவ்வளவு தூரம் 2023 2024 தளம்பிக் கொண்டிருந்தது. இறுதியாக அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு வரும்போது அது 4.5 பில்லியனை தாண்டிவிட்டது. ரணில் விக்ரமசிங்க பதவியிலிருந்து செல்கின்ற அந்த செப்டம்பர் மாதத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொறுப்பெடுத்த போது இது 6 பில்லியனை தாண்டி இருந்தது என்று நேற்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஏற்றுக் கொண்டிருந்தார். குறிப்பாக ஊடகவியலாளர்களால் தொழித்தெடுக்கப்பட்ட வேளையில் நளின் ஹேவகே என்ற பிரதி அமைச்சர் தவறான விடயம் என்று சொல்லிவிட்டார் என்று கேட்கப்பட்ட வேளையில் நலிந்த ஜெயதிச இதை பற்றி வெளிப்படுத்தி மிக முக்கியமான விடயம் என்று சொல்லியிருந்தார். உண்மைதான், அந்த நிதி கையிருப்பானது மத்திய வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி வேறு எந்த விதமாகவும் அது பொய்யானதாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு வித்தியாசமான விடயத்தை அங்கே மறைமுகமாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த நடவடிக்கை இருந்திருந்தது. பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விடயத்தை பற்றி இதற்கு முந்தைய செய்தி குறிப்பிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். நலிந்த ஜெயதிச நேற்றைய நாளில் இந்த விடயத்தை பற்றி விளக்கமாக இதற்கு முந்தைய செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டது. நளின் ஹேவகே என்ற பிரதி அமைச்சர் காலியிலே ஆற்றிய உரை, அவர் சொன்ன தவறான விடயத்தை நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சுட்டிக்காட்டியது. பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பிலே நலிந்த ஜெயதிச அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாகிய விடயங்களை இந்த காணொலியில் அவதானிங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தரவுகளுக்கு செல்வோம். සමහර කට්ටියට දැන් තදියම් වෙලා තියෙනවා. ආණ්ඩුව හැදුවේ නොවැම්බර් 21. අදට මාස 4යි දින 14යි. හැබැයි අපිට සතුටු වෙන්න පුළුවන්. ඉතිහාසයේ කිසිම ආණ්ඩුවක් නොකරපු දැවැන්ත අඩි තියලා හොඳ ගමනක් අපි ආරම්භ කළා තියෙනවා මේ මාස 4ට විතර. අපි එනකොට භාණ්ඩාගාරේ සංචිත ඩොලර් මිලියන 20ක් නැතුව තිබුණා. දැන් අම්මා පාල්ලා තියෙනවා ඩොලර් මිලියන 6190. අපි දැක්ක ඊයේ නලින් හේවගේ ඇමැතුමා රටේ මුදල් ඇමතිවරයා ජනාධිපතිතුමා ඉස්සරහ තියාගෙන කියනවා රටේ රිසර්ව්ස් මේ යහපාලන මේ පුනරුදේ ආණ්ඩුව මාලිමාවේ ආණ්ඩුව රට බාර ගන්නකොට ඩොලර් රිසර්ව්ස් ඩොලර් මිලියන 20යි තිබුණේ එතුමා ලේකගෙන ආවා 6.15 වලට. එහෙම නැත්නම් ඩොලර් බිලියන 6.15ට ගෙනාවා කියලා. සම්පූර්ණ බොරුවක්. මේ තියෙන මගේ යතේ මහ බැංකු වාර්තාව සැප්තැම්බර් මාසේ අනුරකුමාර දිසානායක ජනාධිපතිතුමා රට බාර ගන්නකොට රිසර්ව්ස් තියෙනවා ඩොලර් බිලියන 6ක්. මේ මහ බැංකු වාර්තාව මේකොලේ මම සභාගත කරනවා හැන්සාට් ගත කරනවා. ආර ගන්නකොට තිබ්බේ ඩොලර් මිලියන 20යි. දැන් අම්මපා ඩොලර් මිලියන 6190ක් තියෙනවා කියලා දිවුරලම කිව්වා. ඇත්තද? 2024 සැප්තැම්බර් මාසයේ තිබුණා ඩොලර් බිලියන 5.99ක්. 24 ඔක්තෝබර් මාසයේ 6.47 ඩොලர். அமைச்சரவை முடிவெடுக்க அறிவிக்கின்ற அந்த மாநாட்டில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது பற்றிய விளக்கமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் இதை உடனடியாக நலின் ஹேவகே சொன்னது பொய் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் குறிப்பிடுகின்ற விடயம், கடந்த ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சியை கையேற்கும் போது உத்தியோகபூர்வ கையிருப்பு 5.99 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர் இருந்திருக்கிறது. எனவே ஜனாதிபதி 0 என்று குறிப்பிட்டது எந்த கணக்கை சொல்லி இருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே 500 மில்லியன் வெளிநாட்டு கடன்களை தாங்கள் கட்டியிருக்கிறோம், இதுபோல முன்னைய அரசாங்கம் தடை செய்து வைத்திருந்த வாகன இறக்குமதிக்கு நாங்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றோம், இன்னும் பல்வேறு விடயங்கள், இதை சாதாரணமாக நாங்கள் செய்யவில்லை, இந்த 4.5 மாதங்களில் பல்வேறு விடயங்களை செய்து இதை அடைந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, ரணில் விக்ரமசிங்க விட்டு சென்ற 6 பில்லியன் டாலர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை அது 0 இருந்தது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். பிரதி அமைச்சர் ஒருவர், தொழிற்கல்வி பிரதி அமைச்சர், அவர் குறிப்பிடுகின்றார் 20 மில்லியனாக இருந்தது என்று சொல்லி. எனவே எவ்வாறு இந்த பொய்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள்? மேடைக்கு மேடை இவர்கள் சொல்லுகின்ற பொய்களால் தான் தேர்தல் களமானது முன்பும் மக்கள் மத்தியில் ஏமாற்றப்பட்ட ஒரு களமாக மாறியது. இப்போது உள்ளூராட்சி தேர்தலுக்கும் இதே போன்ற பொய்கள் உரைக்கப்படுகின்றன என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நலிந்த ஜெயதிச அவர்கள் சொன்ன மத்திய வங்கியின் தரவுகளின் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 5.99 பில்லியன் அமெரிக்க டாலர், அக்டோபரில் 6.47 பில்லியன் அமெரிக்க டாலர், நவம்பரில் 6.45 அதிகரித்தது. அதற்கு பிறகு டிசம்பரில் மீண்டும் குறைகிறது 6.12 பில்லியன் டாலராக, ஜனவரியில் 6.06 பில்லியன் டாலராக மறுபடி குறைவடைகிறது. மீண்டும் பிப்ரவரியில் 6.08 பில்லியன் அமெரிக்க டாலர், மார்ச் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்ட அந்த விடயம் சரியானது 6.51 பில்லியன் அமெரிக்க டாலராக மீண்டும் உயர்வு மட்டத்தை எட்டியிருக்கிறது. அதற்கு
இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை சீராக பேணிக் கொண்டு செல்கிறது. ரணில் விக்ரமசிங்க விட்டு சென்ற இடத்திலிருந்து சரியாக கொண்டு செல்கிறது. அதற்காக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட அந்த விடயங்கள் முற்றுமுழுதாக குறைவானவை, இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் முற்றுமுழுதாக பொருளாதாரம் சீரழிந்து போயிருக்கிறது என்று இவர்கள் குறிப்பிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற விடயத்துக்காக இதை கொண்டு வருகிறேன். இந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்க பற்றி ஆகா ஓஹோ என்று புகழப்படுகின்ற ஒரு சில சந்தர்ப்பங்களை இந்த நாளில் அவதானித்தேன். ஒன்று, முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு விடயத்தை சொல்கின்றார். ரணில் விக்ரமசிங்க மட்டும் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை கொடுத்திருந்தால், அவர் ஜனாதிபதியாக இருந்து அவர் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை கொடுத்திருந்தால், அது யாருக்கு? எலான் மஸ்குக்கு, டொனால்ட் ட்ரம்பின் மிக நெருக்கமானவர். அவர்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு பொருளாதார ஆலோசகராக இருக்கிறார் என்று ராஜித சேனாரத்னம் உட்பட பல பேர் கருதுகின்றார்கள். எனவே எலான் மஸ்குக்கு ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு கொடுத்திருந்தால் இந்த வரி, இப்பொழுது விதிக்கப்பட்ட இலங்கைக்கான வரி விதிப்பெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அவ்வளவு தூரம் அமெரிக்காவிலே ஒரு தொலைபேசி அழைப்பிலே செய்யக்கூடியவராக, சக்தி வாய்ந்தவராக ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்கிறார் என்பதுதான் ராஜித சேனாரத்னம் சொல்கின்ற விடயம். ஹர்ஷ டி சில்வாவும் இந்த நாளில் அழுத்தமாக ஒரு சில விடயங்களை கொண்டு வந்திருந்தார். முன்னைய அரசாங்கங்கள் கொண்டு வந்த சில நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த அரசாங்கம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறதே தவிர இந்த அரசாங்கம் அவிழ்த்து விடுகின்ற புடுகு மூட்டைகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். முன்னைய காலத்தில் திறந்த பொருளாதார கொள்கை, அதுபோல சிங்கப்பூருடனான ஒப்பந்தம், அமெரிக்காவுடனான அப்போதைய ஒப்பந்தம், அமெரிக்காவுடன் எம்சிசி ஒப்பந்தம் என்ற ஒரு விடயம் செய்து கொள்ளப்படும் வேளையில் ஜேவிபி தான் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் என்று போராடி இருந்தது. கடந்த காலங்களில் இந்த அமெரிக்கா உள்ளே வருகிறது என்றால் அமெரிக்க படைகள் உள்ளே வந்துவிடும், மரைன் கோப்ஸ் உள்ளே வரப்போகிறார்கள் என்று சொல்லி போராடி இருந்தார்கள், பொய் சொல்லி இருந்தார்கள். அதுபோல இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். இப்பொழுது இந்தியா மிகச்சிறந்தது என்று இந்தியாவோடு ஒப்பந்தங்கள் செய்கின்றார்கள். இப்பொழுது அமெரிக்காவின் தீர்வை விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவுடன் அணுகுமுறையின் அடிப்படையில் அந்த தீர்வை விதிப்பை குறைப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது, மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள் என்று ஹர்ஷ டி சில்வா ஒரு பக்க கண்டனம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க முன்னெடுத்த மற்றொரு முக்கியமான விடயம் நிச்சயமாக பாராட்டுக்குரிய ஒன்று. ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் என்ற அடிப்படையில் இந்த நாளில் ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஊழல் செய்து இல்லாவிட்டால் முறைகேடாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பற்றி நேற்றைய நாளில் கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் பாராட்டுக்குரிய ஒன்று. அந்த அவ்வாறு சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற சட்டம் மூலம். இதை பற்றி ஜனாதிபதி இந்த நாளில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய இந்த விடயங்களை பதிவு செய்வதற்கான ஆணைக்குழு பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றி இந்த நாளில் ஆரம்பித்து ஒரு புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்திருந்தார். இந்த சட்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள், குறிப்பாக தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் 2025 முதல் 2029 வரையான இந்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை இந்த நாளில் அங்குரார்ப்பணம் செய்து வைத்து இந்த வெடிகட்டு நிகழ்வு, அதாவது இதிலே இந்த திட்டத்தின் வெடிகட்டு நிகழ்வு இந்த நாளில் இடம்பெற்ற வேளையிலே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உரையாற்றிய போது ஒரு முக்கியமான விடயத்தை அழுத்தம் திருத்தமாக கொண்டு வந்திருந்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை தாங்கள் அடுத்த தலைமுறையிடம் விட்டுச் செல்லப் போவதில்லை. இப்போதே அதை ஒழித்து இந்த அரசாங்கம் நடவடிக்கையை இப்போது சரியான முறையில் எடுத்துக்கொண்டு வருவதால் அதிகார பொறிமுறையும் விரைவாக சீராகும் என்று சொல்லி தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்றார். මොන ආකාරයෙන් මතුවෙන උත්සාහ කරත් අල්ලස දූෂණය කේන්ද්‍ර කරගත් ස්ථාපිත ආයතන විවිය වටනවා. සැකයක් තියන්න. වෙනස් වෙන කාලෙදී තිබෙනවා. වෙනස් වෙන සූදානම් නැත්නම් මේ මාසෙන් පසුව ඒ අය වෙනස් කරනවා. අපේ රටේ ජනතාවගේ ප්‍රධානම අපේක්ෂාව මොකද්ද? ප්‍රධානම බලාපොරොත්තුව මොකද්ද කියලා ඇහුවොත් අංක 1ට තියෙන්නේ අල්ලස දූෂණය තුරන් කිරීම. සහ ඒ පිළිබඳ ගනු ලබන ඕනෑම තීන්දුවක් තීරණයක් පිළිබඳව ජනතාවගේ විශාල ප්‍රසාදයක් තිබෙනවා. ඒ වගේම අනිත් පැත්තට ජනතාව මේ ගොඩනැගී තිබෙන ආයතනයන් පිළිබඳ විශ්වාසය සැලකිතු ප්‍රමාණකින් බිඳ වැටී තිබෙනවා. මම හිතනවා මේ සභාව එක්සිට්ව එක තැනකට આવොත් මේක වෙනස් කරන්න පුළුවන්. මෙතනින් එහා කවුද මේක ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். வருகின்ற மே மாதம் வரை, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம், வருகின்ற மே மாதம் வரை இந்த லஞ்சம், ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் ஆகியோருக்கு தாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதாக அவர்கள் திருந்தாவிட்டால் தாங்கள் திருத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். அதுக்கு பிறகு இந்த இலங்கை நாட்டு மக்களிடம் உள்ள மிக முக்கியமான தேவை, இல்லாவிட்டால் அவர்களது முன்னுரிமையான தேவை எது என்று கேட்டால் லஞ்ச, ஊழல் இவற்றுக்கு எதிரான நடவடிக்கை. எனவே அதை இந்த அரசாங்கம் கொண்டு செல்லும். நாட்டின் அரச நிறுவன கட்டமைப்பின் கௌரவம் மற்றும் பெருமதிகளை அடித்து லஞ்ச ஊழல் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருந்தது இவ்வளவு காலமும். தற்போதைய அரசாங்கம் பதவிக்கு வந்த 6 மாதங்களில் அரசு சேவையில் எந்த ஒரு பகுதியும் சரிவதற்கு தாங்கள் இடமளிக்கவில்லை என்று குறிப்பிட்டு அதிகாரிகள் இந்த பொறிமுறையும் இனி மாறப் போவதாக இல்லை என்றால் மே மாதத்துக்கு பிறகு அந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் என்பதைத்தான் தான் அவ்வாறு குறிப்பிட்டதாக தெளிவுபடுத்தி இருந்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்கள் காரணமாக உலக நாடுகளோடு ஒப்பிடும் போது இலங்கை பல தசாப்தங்களாக பின்தங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இது தொடர்பாக முறையான சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது அரசியல் பழிவாங்கல் இல்லாமல் மனிதாபிமான கடமை என்பதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
எனவே அதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு கால திட்டம் ஒன்றை தாங்கள் கொண்டு வருவதாக அவர் சொல்லியிருந்தார். 2023 ஆண்டிலும் இப்படியான நடைமுறை திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டதை என்று பல பேர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒன்று இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அண்மை காலத்தில் ஒரு சில கைதுகள் இடம்பெற்றிருந்தன. அதை முன்னைய அரசாங்கங்கள் முறையான முறையில் பயன்படுத்தவில்லை என்பதை நாங்களும் அறிவோம். எனவேதான் இப்போது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் வாழ்த்துக்குரியது. சரியான முறையில் இது பயணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நாங்கள் கருதக்கூடிய விடயமாக இந்த லஞ்சம் ஊழல் போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக இவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை. ஆனால் ஒன்று, இதிலே பெரிய திமிங்கிலங்களும் அகப்பட வேண்டும், மிகப்பெரிய ஊழல்கள் செய்தோரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே மக்கள் விருப்பம். அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பற்றிய இன்றைய நாளின் 3வது முக்கியமான செய்தி. நாளைய தினம் சர்வ கட்சி மாநாடு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். கட்சித் தலைவர்கள் அத்தனை பேருக்குமான அழைப்பு. நாளைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே காலை 10 மணிக்கு சந்திக்க இருக்கின்றார். இந்த டொனால்ட் ட்ரம்பினால் விதிக்கப்பட்ட அமெரிக்காவின் தீர்வை பற்றிய விடயங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. கட்சித் தலைவர்கள் அத்தனை பேரையும் ஜனாதிபதி சந்திக்க இருக்கிறார் நாளைய தினம். இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்படும் என்பது உறுதியாக இருக்கிறது. இதிலே அனைத்து கட்சித் தலைவர்களும் இதிலே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை ஜனாதிபதி செயலகத்தில் நாளை கூட உள்ள இந்த கட்சி சர்வ கட்சி மாநாட்டை பொறுத்தவரையில் அனைவரும் இதிலே கலந்து கொள்ளப் போவதாக இப்போதைக்கு கட்சித் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி மாறுபட்ட கருத்தை எவரும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். மறுபக்கம் பிரதமர் ஹர்னி அமரசூரிய இந்த நாளில் காணாமல் போனவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்போடு உள்ளது என்று அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அநீதிக்குள்ளானவர்கள், காணாமலாக்கப்பட்டோர், அதுபோல சமத்துவத்தை ஆகியோருக்கு இந்த சமத்துவத்தை வழங்க அரசாங்கம் உறுதியோடு உள்ளது. ஆனால் தாங்கள் நேரில் சென்று இந்த விசாரணைகளை செய்ய முடியாது. இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதுபோல நிறுவன ரீதியாக ஏற்பட்ட தோல்விகளும் முறைமை ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களில் தாமதத்துக்கான முதன்மையான காரணங்கள் என்று அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போல பயங்கரவாத தடை சட்டம் குறித்து முதல் தடவையாக நாடாளுமன்றத்தில் இம்முறை பிரதமர் பேசியிருப்பதும், அதுபோல முதல் தடவையாக இதுவரை காலமும் பயங்கரவாத தடை சட்டம் தேவை, புதிய சட்டம் ஒன்று வரும் வரை அது கட்டாயம் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டவர்கள் இன்றைய நாளில் அரசாங்க தரப்பு சார்பாக பிரதமர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழுவை நியமிக்க நீதி அமைச்சினால் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் பிரதமர் இன்றைய நாளில் குறிப்பிடுகின்றார். அதுபோல பிரதமர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். இந்த அரசியல் அமைப்பு விடயங்கள் குறித்து தாங்கள் சரியான ஒரு நிர்வாக காலத்தின் அடிப்படையில் ஒரு ரீசனபிள் டைம் என்று குறிப்பிடுகின்ற ஒரு காலத்தை அவர் குறிப்பிடுகின்றார். அது என்ன காலம் என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை, எந்த கால அளவு என்று சொல்லி குறிப்பிடப்படவில்லை. அந்த குறிப்பிட்ட கால அளவிலே தாங்கள் அரசியல் தீர்வுகளை வழங்குவதற்கான பரிந்துரைகளை பற்றி தாங்கள் யோசிக்க கூடும் என்ற ஒரு விடயத்தை அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இதனே ஒரு அரசாங்கமாக இருந்தால் சரியான டைம் லைன் ஒன்று, சரியான கால அளவு ஒன்று வழங்கப்பட வேண்டியது இங்கே அவசியமாகிறது. அந்த கால அளவு எவ்வாறு என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. எனவே பிரதமர் இப்பொழுது ஒரு விடயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் சரியான கால அளவு என்பது எப்போது? காரணம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டது கூடிய விரைவிலே இனங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்று அனைவரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இன்னும் காலதாமதமாகி கொண்டு போய்கொண்டே இருப்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அடுத்த விடயம், இந்த பயங்கரவாத தடை சட்டம் பற்றி பேசப்படும் போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் யார் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்விகள் எழுகின்றன. இன்று கூட நாடாளுமன்றத்தில் இது பற்றிய விடயங்கள் இங்கே சொல்லப்பட்டன. அதே வேளையிலே இந்த அண்மையில் ஸ்டிக்கர் ஒட்டியதுக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் பல்வேறு காரணங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டு அதுக்கு பிறகு 90 நாட்கள் ஜனாதிபதியினால் பயங்கரவாத தடை சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு 14 நாட்களிலே பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் ருஷ்டி. நேற்று கைது செய்யப்பட்ட சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இல்லாவிட்டால் பிள்ளையான் இன்றைய நாளில் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவர் 72 மணித்தியாலங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட இப்பொழுது நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற கடத்தல், பேராசிரியர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ரவீந்திரநாத் அவர்களது கடத்திய அந்த சம்பவம் குறித்து அவர் கடத்தி காணாமலாக்கப்படுகின்றார். அவரது குடும்பத்தினர் 18 ஆண்டுகளுக்கு மேல் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாகின்றன அவரை காணவில்லை என்ற அடிப்படையில் அவர் இறந்து விட்டார் என்றே அவர்கள் கருதுகின்றார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு 18 ஆண்டுகளாக அவர் காணாமலாக்கப்பட்ட வேளையில் அவருக்கு வயது 55, அதுவும் அதிஉயர் பாதுகாப்பு வலயத்திலே வைத்து அவர் கடத்தப்பட்டிருந்தார் ஆயுதம் தாங்கிய குழுவினரால். எனவே அந்த கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் அடிப்படையில் தான் இப்பொழுது கைது செய்யப்படுகின்றார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையார் மீது ஏற்கனவே இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை, அதுபோல பல்வேறு சட்டவிரோதமான காணி அபகரிப்பு, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள்.
அதே போல மிக முக்கியமாக அண்மையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாகவும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவர் மீதான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு சேர்த்து நாங்கள் சொல்லுகின்ற மிக அழுத்தமான விடயம், இதற்கு பின்னால் செயற்பட்டவர்கள் யார்? 2006ஆம் ஆண்டு அவ்வளவு துணிச்சலாக அதிக ஒரு பாதுகாப்பு வலயத்தில் வைத்து ஒரு ஆயுதம் தாங்கிய குழுவினரால் பேராசிரியர் கடத்தப்பட்டிருக்கின்றார் என்று வரும்போது அதை முன்னின்று நடத்தியவராக பிள்ளையான் இருந்திருந்தால் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? உண்மையான ஆதாரமாக இருந்தவர்கள் யார்? அரசாங்க பீடத்தில் இருந்தவர்கள், அப்போது ஆளும் தரப்பில் இருந்தவர்களா? காரணம், பிள்ளையான் அவர்கள் எவ்வளவு தூரம் நெருக்கமாக ராஜபக்சவினரோடு நெருங்கி இருந்தார் என்பதற்கான சில சான்றுகளை சில புகைப்படங்களாக நான் இதற்கு முந்தைய செய்தி காணொலியில் வழங்கியிருக்கிறேன். அப்போது 2006ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவாக இருக்கலாம், பின்னாளில் இந்த அரசாங்கத்தை ஆட்டிப்படுத்தராக இருந்த இன்றும் கூட நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட BR என்று சொல்லப்பட்ட பசில் ராஜபக்சவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், பின்னர் வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். அத்தனை ஆளும் தரப்பினரோடும் மிக நெருக்கமாக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தருக்கு பின்னால் அந்த மறைகரம் யார்? அந்த மறைகரமும் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். எனவே விசாரணைகள் சரியான முறையில் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பொதுமக்கள் சார்பாக எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இதேவேளை இன்றைய நாளில் நாடாளுமன்றம் சுவை பறக்க சூடு பறக்க மிக முக்கியமாக காரணமாக அமைந்த உரைகளில் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஆற்றிய இந்த உரை. இந்த விடயங்கள் தொடர்பாக எனக்கு எந்த கேசஸ் பொருத்தமானது என்று இல்லாட்டி ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கேசஸை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்டான கேசஸ். ஆனால் நீங்கள் அரசாங்கம் விசாரிக்க கூடியதிலே நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். நான் எவ்வாறு இதை தெரிவு செய்யுங்கள் அதை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வது இது வேடிக்கையான ஒரு விடயம். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி. கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர், நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர், அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று. சில நபர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். இவருடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சரிடம் நீங்கள் தான் வாங்கி எடுக்கணும். இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பதவியை நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன். அப்ப இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் உடைய விடயத்தை நீங்கள் தான் கரிசனை காட்ட வேண்டும். வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள், கிழக்கிலே மட்டக்களப்பை தவித்து. அந்த வகையிலே இந்த அரசியல் கைதியுடைய விடுதலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். காணி அபகரிப்பு விடயத்தை நீங்கள் சொன்னீங்களா கடந்த அரசுகள் செய்தது. கௌரவ பிரதமர் அவர்களே கடந்த அரசுகள் இந்த காணி அபகரிப்பு விடயங்களிலே முழுதாக ஈடுபட்டபடியினால் தான் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாடத்தை போட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய கௌரவ கோதாசன் ஐயா இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே அதே வேகத்திலே காணி அரசு தரப்பினால் காணி அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கு. மட்டக்களப்பிலே மேய்ச்சல் தரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, மகாவலியின் ஊடாக வவுனியாலே நடந்து கொண்டிருக்கு. காணி அபகரிப்பு உங்களுடைய அரசின் கீழே நடந்து, அதுதானே இந்த இடத்துல இருக்கும் பிரச்சனை. அதே போலதான் ஐ எம் வைண்டிங் அப் டெப்யூட்டி ஸ்பீக்கர், இந்த நீங்கள் சொன்னீங்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவது காலம் எடுக்கும், தேர்தல் நடக்க வேண்டும் என்று. உங்களுடைய இடது கை பக்கம் இருக்கும் அமைச்சர் சொல்றார் மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்திலே நடத்த மாட்டோம் என்று. ஜனாதிபதி சொல்றார் மாகாண சபை இந்த வருடம் நடக்கும் என்று சொல்லி. நீங்கள் சொல்றீங்க இந்த வருடம் இன்னொரு தேர்தல் இருக்கு, அதுக்கு பிறகுதான் அரசியல் அமைப்பை கொண்டு வருவீங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் only get this. ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் ஆற்றிய உரையில் அப்படி என்ன சபைக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அவருடைய முழுமையான உரையை குறிப்பாக என்று சொல்லியிருந்தபடி தமிழிலே அந்த உரை ஆற்றப்பட்டபடியால் நான் முழுமையாக கொடுத்திருந்தேன். லிஸ்டை தன்னிடம் கேட்கின்றார்கள். அந்த பட்டியல் தன்னால் தயாரிக்கப்படுவதற்கு பதிலாக பிரதமர் நீதி அமைச்சர் எல்லோரும் இருக்கின்றீர்கள், நீங்கள் தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பிரதமர் பதவி எனக்கு தாருங்கள், அந்த ஆளுமையை பயன்படுத்தி தான் அந்த பட்டியலை தயாரித்து தருகிறேன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெறுகின்ற அடிப்படை பிரச்சனைகள், மாகாண சபை தேர்தல் தாமதிக்கப்பட்டது, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இப்படியான பல்வேறு விடயங்களோடு அரச தரப்பிலே காணப்படுகின்ற பல்வேறு முரண்பாடுகள் பற்றி சுட்டிக்காட்டியிருந்தார் சாணக்கியன். எனவே அந்த உரையின் முழுமைப்படுத்தப்பட்ட விடயம் வரும்போது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். காரணம், பிரதமர் ஹர்னி அமரசூரி அவர்களும் இந்த மொழி நடை சபைக்கு பொருத்தமில்லாதது என்று சுட்டிக்காட்டி இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டியவை. காரணம், இலகுவாக குற்றச்சாட்டுகளை சுமத்திவிட்டு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் போது அதற்கு பதிலளிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் வழங்கப்படாத இடத்திலே இப்படியான சிக்கல்கள் இங்கே இருக்கும். இதுவேளை இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இந்த நாளை பொறுத்தவரையில் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் இன்றைய நாளில் நேற்று அவர் அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட வேளையில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட மற்றொரு முக்கியமான கேள்வி, இந்தியா இப்போது நல்லமா? காரணம், இந்த நாளை சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில் எவ்வாறு இந்தியாவுக்கு JVP தன்னுடைய எதிர்ப்பை முன்பு காண்பித்தது,
இப்போது எவ்வாறு அந்த எதிர்ப்பை மீண்டும் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு கார்ட்டூன்கள், கேலி சித்திரங்கள் அண்மை காலமாக வெளிப்பட்டு வருவதை நான் அடிக்கடி செய்திகளிலே சுட்டிக்காட்டி இருக்கிறேன். இதை பாருங்கள், எவ்வாறு ஜேவிபி தன்னுடைய வியூகத்தை இந்தியா சார்பாக மாற்றிக்கொண்டது. முன்பு இருந்த நிலைப்பாட்டை எவ்வாறு இப்போது நரேந்திர மோடி அவர்களது வருகையோடும் இந்தியா வழங்கிய உதவிகளோடும் மாற்றிக்கொண்டது என்பதை பார்க்க வேண்டும். அந்த இந்தியாவுடனான உறவு முறை உண்மையில் மாற்ற காரணமாக அமைந்ததும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி. எனவே இது பற்றி இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம் காரணம், டில்வின் செல்வா, நலிந்த ஜாதிச போன்றோர் எல்லோரும் முன்பு இந்தியாவின் வருகையை எதிர்த்தவர்கள். அதுபோல இன்று சபையிலே ஹர்ஷத் டி செல்வா சுட்டிக்காட்டியதைப் போல மறுபக்கம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவும் அப்படி தீவிரமான எதிர்ப்பில் இருந்தவர். ஜேவிபியிலிருந்து என்பிபி காலம் வரை இந்த எதிர்ப்பு இருந்தது. எனவே ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிச வழங்கின பதிலை இதோ பாருங்கள். අස්සං කරන්න කියලා ඔබතුමාමල කිව්වා. අපි දැක්ක ඉන්දු ලංකා ගිවිසුම. ඒතර ඔබතුමා අදහසක් කරා මේ රට සම්බන්ධයෙන් අස්සං කරන ගිවිසුම් විදේශ රටවල් එක්ක ඒවා පාර්ලිමේන්තුවේදී ජනතාවට හෙළිදරව් කරන්න කලින් කියලා. ඉතින් එහෙම කළා නම් මේ ප්‍රශ්න මතුවෙන්නේ නැහැ නේද? දැන් ඔබතුමාලා හොඳ යෝජනාවක් නේ ගෙනාවේ. අතට ඒක අපි අගය කරනවානේ. ඒතර එහෙම නෙමෙයි ඔබතුමාලා දැන් කටයුතු කරන්නේ. ඇමතුමා මට පොඩි එකතුවක් තියෙනවා. දැන් හිතන ඇමතුමා දැන් අපේ සගයා කිව්වා වගේම මේ ඔබතුමාලා පෙර දැක් වූ අදහසොයි වර්තමානයේ හැසිරීම භාවිතයයි පරස්පරයිනේ. පරස්පරයි. මොකක් ගැනද? දැන් කලින් ඉන්දියාව පිළිබඳව දැක්මත් වර්තමානයේ හැසිරීම භාවිතයත් එක්ක පරස්පරතාවයක් තියෙනවා. දැන් පරස්පරතාවයේ තුල අපේ ලංකාවේ අධිකරණ පද්ධතියේ සාක්ෂියක් වුණත් ගොනු වෙනකොට ඒ පරස්පරතාවයේ තුල විනිශ්චයකාරවරයා දකින්නේ ඒකේ ශුන්‍යතාවය. එතකොට මේ පවතින ආණ්ඩුවේ ශුන්‍යතාවයද මේ මතු කරන්නේ? අපි ලෝකයේ වෙනස් වීමයි, ඉන්දියාවේ වෙනස් වීමයි, ලංකාව ඇතුළේ වෙනස් වීමයි සියල්ල දකිනවා. 1987 තිබුණු ලෝක තත්ත්වය වෙනස්. ඒ කාලේ අගමැති රණසිංහ ප්‍රේමදාස හිටියෙත් இந்தியான் விரோதிகள். அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஊடகவியலாளர் கேட்கின்றார், நீங்கள் முன்பு காட்டிய வேறுபாடு, வெறுப்பு இப்பொழுது எப்படி மாறி இருக்கிறது? இந்தியாவுடன் இப்பொழுது உங்களுடைய நெருக்கம் எவ்வாறு, அந்த கொள்கை மாற்றம் எவ்வாறு இருக்கிறது? முன்பு எதிர்ப்பை காட்டினீர்கள், இப்பொழுது இந்தியாவை வரவேற்கிறீர்கள், அது எவ்வாறாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது? இந்த விடயத்திலே நான் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ், அதுபோல இது சம்பந்தமாக கருத்துரைத்த ஜேவிபியின் செயலாளர், என்பிபி அல்ல ஜேவிபி, அந்த தாய் இயக்கத்தின் செயலாளர் டில்வின் செல்வா ஆகியோர் ஒரே விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் குறிப்பிடுகின்றார், இப்போது தாங்கள் கண்ணார காண்கின்ற ஒரு விடயமாக உலகத்தின் மாற்றம், இந்தியாவின் மாற்றம், இலங்கையின் மாற்றம் ஆகியன மாறுபட்டிருக்கின்றன. முன்பு நாங்கள் எதிர்த்ததற்காக இப்போதும் எதிர்க்க வேண்டும் என்ற தேவையில்லை. பல்வேறு நிலைப்பாடுகள் முற்றுமுழுதாக மாறியிருக்கின்றன என்று குறிப்பிட்டு, முன்பு பிரதமராக இருந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட வேளையில் இந்தியாவின் நிலைப்பாடு ஆதிக்க நிலைப்பாடாக இருந்தது. இப்பொழுது அது மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே தாங்கள் கொள்கையின் அடிப்படையில் தாங்கள் மாறவில்லை, இந்தியா மாறியதன் காரணமாக தாங்களும் தங்களுடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது என்று குறிப்பிடுகின்றார். டில்வின் செல்வா குறிப்பாக இந்தியாவுடன் பல உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டுக்கு துரோகம் இழைத்துள்ளது என்று சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தெரிவித்திருப்பதை ஜேவிபியின் செயலாளர் டில்வின் செல்வா நிராகரித்திருக்கிறார். இலங்கைக்கு பாதகம் ஏற்படுத்தும் விதத்தில், அதாவது ஏதாவது உடன்படிக்கையில் அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளதா என்பதை எதிர்க்கட்சிகள் நிரூபிக்க வேண்டும் என்று அவர் சவாலும் விட்டுகிறார். அதுபோல இந்தியா கடந்த பல்வேறு திட்டங்களுக்கு, இந்தியாவின் கடந்த கால திட்டங்களுக்கு ஜேவிபி எதிர்ப்பு வெளியிட்டதை அவர் ஏற்றுக்கொண்டுகிறார். ஆனால் இந்திய ராணுவம் இலங்கைக்கு வருவதற்கு காரணமான இலங்கை இந்திய ஒப்பந்தம், இதை பற்றியும் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் குறிப்பிட்டார். அதுதான் ரணசிங்க பிரேமதாச அந்த காலத்தில் அவரும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். ஜே.ஆர். ஜெயவர்தன தான் அந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தார் என்று. எனவே அது நாட்டுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றும் அதற்கு எதிராக ஜேவிபி போராட்டங்களை நடத்தியது என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதுபோல நரேந்திர மோடியின் அண்மைக்கால விஜயத்தின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் நாட்டுக்கு நன்மை பயப்பதாக இருப்பதால் அதை ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கைகள் இரண்டும் நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்று குறிப்பிட்டார். 2 உடன்படிக்கைகள் தானா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. குறிப்பாக 7 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் அவ்வாறு செய்து கொள்ளப்பட்டன. எனவே 2 என்று சொல்வது அந்த இடத்திலே தவறாக இருக்கிறது. அதுபோல இந்தியா இப்போது மாறிவிட்டது என்று டில்வின் செல்வா குறிப்பிடுகிறார். எனவேதான் உலகமும் மாறிவிட்டது. எனவே 1987 இந்திய ராணுவம் இலங்கை வந்ததால் தாங்கள் எதிர்த்த அதே கோபத்தை இப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டுமா என்று மறுபடி ஊடகவியலாளரிடம் கேள்வி கேட்டிருந்தார் டில்வின் செல்வா. எனவே இந்தியாவின் மாற்றத்தின் அடிப்படையில் தான் தங்களது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் அவர் இங்கே குறிப்பிட்ட விடயத்தை பற்றி நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்ற பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் பற்றி தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்ற வேளையில், ஒன்று, ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களது ஆதரவு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் பொதுவாக அமைச்சர் நலிந்த ஜாதிஸ்
ராஜபக்சவை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்களை அடிக்கடி சமாளிக்க வேண்டிய ஒருவராக இருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே சொல்லப்படுகின்ற விடயங்கள், அதுபோல அமைச்சர்களால் விடுக்கப்படுகின்ற அறிக்கைகள் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் தொடர்ச்சியாக சமாளித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த விடயங்களையும் தொடர்ச்சியாக மக்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர முக்கியமான காரணமாக இருக்கும். குறிப்பாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இவர்கள் வெளியிட்ட பல்வேறு அறிக்கைகள், இதுவரை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபி சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இதுவரை எடுக்காத நடவடிக்கைகள் குறித்து மக்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்த வேளையில் எந்த ஒரு ஆளும் தரப்பு தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க அனுமதி அளிக்கப்படவில்லையா, இல்லாவிட்டால் வாய்ப்பு அளிக்கப்படவில்லையா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதே போல நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் தமிழ் பேசும் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளையும் நாங்கள் பொதுவாக அண்மை காலத்தில் அவதானிக்கவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இதேவேளை அண்மையில் உயிரிழந்த கோசல டுவான் கேகாலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் இடத்துக்கு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்பொழுது நியமிக்கப்படுகின்றார். ரத்நாயக்க முதியன்சலாகி சமந்த ரணசிங் அவர்கள் இன்றைய நாளில் நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த அவர் இறந்ததன் காரணமாக அடுத்த பட்டியலில் இருந்த அடுத்தவராக இவரது இடம் இப்பொழுது நிரப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சமந்த ரணசிங் அவர்களது பெயர் இந்த நாளில் உத்தியோகபூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதியப்பட்டுகின்றது. அவைதான் இன்றைய நாளில் முக்கியமான உள்நாட்டு செய்திகளாக இருக்க, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகளாக இப்பொழுது நாளைய தினம் இடம்பெற போன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்திலும் அதுபோல தொடர்ந்து எடுக்கப்படுகின்ற இலங்கை அரசாங்கத்தின் இனிய முடிவுகளை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக அதிகாரிகளோடு ஜனாதிபதி அண்மை காலமாக நடத்தி வந்த உரையாடல்களின் அடிப்படையிலும் அமெரிக்க அரசாங்கத்தோடு, குறிப்பாக ஜனாதிபதி ட்ரம்போடு ஏதோ ஒரு விதத்தில் பேசலாம் என்ற அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கத்தோடு ஒரு இணக்கப்பாடு கொண்டு எட்டப்பட்டு இந்த தீர்வை குறைப்புக்கான வழிவகை ஏதாவது இருக்கிறதா என்று செய்தி பார்க்கப்பட இருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாட்டு தலைவர்களை மிக இளக்காரமாக பேசுகிறார், மிக கேவலமாக பேசுகிறார். அந்த உரையின் ஒரு பகுதியை அவதானியுங்கள். Our country, and don't let some of these politicians go around saying, because I'm telling you, these countries are calling us up, kissing my ass. They are dying to make a deal. Please, sir, make a deal. I'll do anything, sir. The first 4 years, we had the most successful country in history in terms of economics. We had an 88% increase in the stock markets. We had an 88% increase. There's never been any president that had an 88% increase. We had 88%. And there are a lot of happy people, and I think we're going to do much better than that this time, because this time I'm doing what I want to do with respect to the tariffs. I think we're going to do much better. And just remember the numbers. When you get up to 2 billion a day, 2 billion a day, they're saying, sir, can't be that, can it? I said, yeah, மிக கேவலமாக கீழ்த்தரமாக சர்வதேச நாட்டு தலைவர்களை கிண்டல் அடித்து பேசுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் இணக்கத்துக்கு வருவதற்கு சர்வதேச நாட்டு தலைவர்கள் கெஞ்சுவதாகவும், என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் சார் உங்களுக்காக என்று சொல்லி இணக்கப்பாட்டுக்கு வருவதாகவும், அதுபோல தாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தன்னோடு நெகோசியேட் செய்து ஏதோ ஒரு அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த அமெரிக்க தீர்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கி இருப்பதாகவும், அவர்கள் அத்தனை பேருக்கும் தான் சொல்லக்கூடிய விடயம் தன்னுடைய புட்டத்தை வந்து கொஞ்சுங்கள் என்று மிக தகாத ஒரு வார்த்தை பிரயோகத்தை பகிரங்கமாக அந்த இடத்திலே வைத்து இலகுவாக சொல்லிவிட்டு போகிறார். தன்னால் அது முடியாது, வேண்டுமென்றால் எந்த ஒரு அணுகுமுறையும் செய்து பாருங்கள் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த உரையின் போது அவர் எந்த ஒரு நாட்டின் பெயரையும் குறிப்பிடவில்லை. தங்களோடு ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு நாட்டு தலைவர்கள் தன்னோடு கெஞ்சுவதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இது சில வழிகளில் நீ ஒப்பந்தம் செய்து கொள்ள போல இலங்கையை சொல்வதாக இருக்கலாம். கடந்த வாரம் வியட்நாம் நாட்டின் பொதுச் செயலர் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வதற்கு தாங்கள் வரியை பூஜ்ஜியமாக்குவதற்கு தயாராக இருப்பதாக இங்கே குறிப்பிட்டபடி சொல்லலாம். அதுபோல தென்கொரியாவின் பொறுப்பில் உள்ள அதிபர் தென்கொரியாவில் வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற போகிறது. எனவே தன்னை தொடர்பு கொண்டு வணிக ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேசியதாக கடந்த வாரம் கூட டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். எந்த மோசமான விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது தனக்கு தெரியும், தான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும், அதனால் தான் நீங்கள் எனக்கு வாக்களித்தீர்கள், இது நாட்டுக்கு நன்மையானது என்ற அடிப்படையில் அவர் இங்கே உரையாற்றியிருந்தார். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். இலங்கை WTO என்று சொல்லப்படுகிற வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது உலக வர்த்தக அமைப்பிலே இலங்கை அங்கத்தவராக இருப்பதால் இலங்கை நினைத்த மாதிரிக்கு அமெரிக்காவுக்கு எதிரான வரிகளை பூஜ்ஜியமாக்க முடியாது. அந்த WTO அமைப்பின் ஒப்புதலோடு தான் இலங்கை அமெரிக்காவுக்கு எதிரான வரியை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பார்க்கலாம். காரணம், சீனா இப்பொழுது அமெரிக்காவோடு சவால் விட்டுகின்றது. சீனா தன்னுடைய வரி வீதத்தை அதிகரித்திருப்பதை பற்றி உடனடியாக தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஒரு 10 மணித்தியாலங்களுக்கு முதல் அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான தன்னுடைய வரியை 104% வரியாக உயர்த்தப் போவதாக தெரிவித்திருந்தது. குறிப்பாக சீனாவின் ஏற்றுமதிகளுக்கு எதிராக 34% வரி விதிப்பை அமெரிக்கா விதித்திருந்தது.
அதுக்கு சீனா பதில் நடவடிக்கை எடுத்தால் 50% வரியை விதிக்கப் போவதாக சொல்லியிருந்தார். சீனா பதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அமெரிக்கா விதித்த அந்த வரி வீதத்துக்கு 2 மடங்கு தாங்கள் வரி விதிக்கப் போவதாக சொல்லுகிறது. இப்பொழுது அமெரிக்கா இதை 104% அதிகரிக்கப் போவதாக அறிவித்திருப்பது 2 நாடுகளுக்கு இடையில் பெரும் ஒரு வர்த்தக போராக மாறப்போவது போல தெரிகிறது. இலங்கை இந்த போரிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்ளும் என்ற கேள்வி ஒரு பக்கம். காரணம், அடுத்த வாரம் GSP+ நடவடிக்கைகளுக்காக அந்த குழு இலங்கை வருகிறது. அதற்குத்தான் அவசரமாக இந்த அவசர கால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் குறித்தெல்லாம் அரசாங்கம் பேசுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்து வைத்திருந்த ஒருவரை விடுவித்திருக்கிறது. காரணம், அந்த GSP+ போன்றவற்றை தருகின்ற அந்த குழுவின் நிபந்தனைகளில் இந்த விடயம் எல்லாம் உள்ளடங்கும். எனவே இதையெல்லாம் சமாளிப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறது என்ற விடயத்தையும் இந்த நாளில் ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டியிருந்த நாடாளுமன்றத்தில் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். எனவே நாளைய தினம் இடம்பெறப் போகின்ற சர்வ கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் என்ன நடக்கும், தொடர்ந்து இடம்பெறப் போகின்ற சில முக்கியமான கைதுகள் பற்றி வெளியே பரவலாக பேசப்படும் போதும், இந்த ஊழல் நடவடிக்கைகளை பற்றி அவதானிக்கப்படும் போதும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படியாக இருக்கும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அவதானித்திருப்போம். இது பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கருத்துக்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய ஊகங்கள் இருந்தால் அவற்றையும் இங்கே குறிப்பிடுங்கள். இந்த செய்திகளிலே நான் குறிப்பிட்ட விடயங்கள், விமர்சனங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். இன்றைய நாளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.